ஹாய். இந்த குழந்தைங்க பிறந்தோனயுமே பேரண்ட்ஸுங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கும். என்னோட குழந்தை சீக்கிரமா நடந்துட்டா, உங்க குழந்தை இன்னும் நடக்கலையா? என்னோட குழந்தை சீக்கிரமா தவழ்ந்துட்டா, உங்க குழந்தை இன்னும் தவறலையா? அந்த மாரி கேட்பாங்க. பட் நெறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களோட பல்ல வந்து கேர் பண்ணவே மாட்டாங்க. 2 வயசுக்குள்ளேயே நெறைய குழந்தைங்க வந்து சொத்தையா வருவாங்க. ஆஸ் அ டென்டிஸ்ட் மைசெல்ஃப், என்னோட டென்டல் பிராக்டிஸ்ல நெறைய 2 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு முன்னாடி பல் சொத்தையோட பார்க்கலாம். இந்த ஸ்கிரீன்ல காட்டுற மாரி நான் பார்த்திருக்கேன். பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. அவங்க வந்து நான் சாக்லேட் குடுக்க மாட்டேன், ஸ்வீட் குடுக்க மாட்டேன். ஆனா சொத்தை வந்துருச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயினான ரீசனே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால் தான். எஸ், பிரஸ்ட் மில்கா இருந்தாலும் சரி, என்ன மில்கா இருந்தாலும் சரி, அதுல நேச்சுரலாவே சுகர் இருக்கும். நைட்டு குழந்தைங்க பால் குடிச்சிட்டு தான் தூங்குவாங்க. அப்படியே தூங்கிரும் போது அந்த பால் வந்து அந்த முன்னாடி பல்ல எல்லாம் படிஞ்சு படிஞ்சு நாள் போக்குல தான் இந்த மாதிரி சொத்தையாவே அது வந்து மாறுது. அப்போ இந்த சொத்தை வராம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க பால் கொடுத்து முடிச்சுட்டு அவங்களுக்கு தண்ணி உடனே கொடுத்துடணும். ஒருவேளை குழந்தை தூங்கிட்டாங்கன்னா ஒரு காட்டன் துணியில ஈரம் பண்ணி அதை வச்சு பல்ல துடைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உதட்டு மேல கொஞ்சமா நீங்க தண்ணி வச்சா கூட அதை அவங்க முழுங்கும் போது பாலும் சேர்த்து முழுங்கிருவாங்க. இந்த மாதிரி நம்ம கேர் பண்ணிக்கலாம். ஒரு 6-7 மாசம் ஆனோடனே நீங்க குழந்தைங்களுக்கு பிரஷ் பண்ணி விட்டுறணும். ஃபிங்கர் பிரஷ் எல்லாம் கிடைக்கும், அதை வச்சு அழகா பிரஷ் பண்ணிடலாம். 1 இயர்க்கு அப்புறம் நீங்க வந்து அவங்களுக்கு பேஸ்ட் யூஸ் பண்ணி பிரஷ் பண்ணி விட்டுறலாம். 5 வயசுக்கு மேல குழந்தைங்களுக்கு சொத்தை வருதுன்னா அது வேற ஸ்டோரி. சாக்லேட் சாப்பிடுவாங்க, ஒழுங்கா பிரஷ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா 2 வயசுக்குள்ளேயே சொத்தை வர்றதுக்கு வந்து மெயின் காரணமே வந்து மில்க் தான். விழுகிற பல்லு பால் பல்லு தானே, அதையே நம்ம வந்து கேர் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க கேர்லெஸ்ஸா. அப்படி இல்ல, பால் பல்ல சொத்தை இருந்தாலும் அதை நம்ம அடைச்சுக்கணும். ஏன்னா அந்த பல்ல இருக்க அந்த சொத்தை அடியில இருக்க வேர் வழியா போய் பெர்மனன்ட் பல்லையுமே பாதிச்சிரும். பல் போனா சொல் போயிருங்கிற மாதிரி பல்லு முளைச்சதுல இருந்தே நம்ம கண்டிப்பா வந்து கேர் பண்ணி பல்ல வந்து பாத்துக்கணும்.